ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த கேப் டவுனில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் அண்ட் என்னென்னலாம் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த கருத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. உங்கள் பாயிண்ட்டையும் சொல்லுங்கள், நானுமே அதை ஏற்றுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ் நண்பா, இந்த கேப் டவுனை எப்படி கையாளலாம்? ஸோ ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சதும் ஸோ ஓவர் நைட்டில் குளோபலாக இல்லைனா லோக்கலாக ஏதாவது பெரிய நியூஸ் நடக்கும்போது கண்டிப்பாக அது அடுத்த நாள் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இந்த அஃபெக்ட் பண்ணுற மார்க்கெட்டை எப்படி சமாளிக்கலாம், இல்லை அதில் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருக்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு இந்த கேப் டவுன் வர காரணம் குளோபல் மார்க்கெட்ஸ் தான். பிகாஸ் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு சடனாக மார்க்கெட் இறங்கணும், இல்லை சடனாக மார்க்கெட் ஏறணும், இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வரணும் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் இந்தியாவில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தால் அந்த ஈவெண்ட் டைம் அப்போவே நமக்கு நியூஸ் வந்துடும். ஓகேங்களா, நம்ம டைம்லேயே வந்துடும். அப்படின்றதுனால மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 6.25 மணி நேரத்தில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிடும். ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. பட் லோக்கலாக வரும்போது தான் விஷயம் வேறு மாதிரி, குளோபலாக வரும்போது தான் விஷயம் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் அது நம்ம டைம் எல்லாம் விட்டுட்டு மோஸ்ட்லி யூஎஸ்ஓ யூரோப்போ இங்கே ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது இது ஆஃப்டர் மார்க்கெட் அப்புறம் தான் நடக்கும். ஸோ முக்கியமாக யூஎஸ்லாம் எடுத்துகிட்டா நம்ம டைம் 7-8 மணிக்கு நைட் தான் ஓப்பன் ஆகும். அங்கே ஏதாவது நியூஸஸ் வரலாம், இல்லை அங்கே ஏதாவது விஷயம் நடக்கும்போது நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் லோக்கல் நியூஸ் கூட பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். லைக் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி நியூஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக லோக்கல் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக கேப் டவுன் பண்ணும். ஸோ இந்த நியூஸ் ஃப்ரம் குளோபல்னு சொல்கிற விஷயம் ஒரு 80% பார்த்திங்கன்னா இது வரையும் பெருசாக நடந்ததில்லை. ஓகேங்களா, கேப் டவுன் பெருசாக நடந்ததில்லை. ஸோ கேப் டவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கி தான் ஓப்பன் ஆகும்னா அது அங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட் கூட எக்ஸ்டென்சிவாக வேகமாக இறங்கினது கிடையவே கிடையாது. இது 80% நடந்ததே கிடையாது. ஓகேங்களா, இது குளோபலாக வர நியூஸை பொறுத்து. ஸோ இதுக்கு பதிலாக என்ன நடக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு 200 பாயிண்ட் இறங்கினா கூட மார்க்கெட் வேகமாக பார்த்திங்கன்னா மேலே ஏறினது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். இது குளோபலாக வர நியூஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, ஏன் அப்படி நடக்கணும், ஏன் அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இன்டென்ஸை பார்க்கணும். அந்த நியூஸோட இன்டென்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வி நீட் டு அனலைஸ் த ரியல் இன்டென்ஸ். ஓகேங்களா, இப்போது லைக் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இருக்குது, ஸோ அங்கே ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லை இந்தியாவில் கூட இருக்கட்டுமே. ஸோ அந்த இன்டென்ஸான நியூஸை பொறுத்து தான் கண்டிப்பாக அந்த கேப் டவுன் ஃபர்தராக இறங்கணுமா இல்லை ரெக்கவர் ஆகி போகணுமா அப்படின்றது நம்ம முடிவு பண்ணணுங்க. இப்போது நமக்கு நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் இறங்கி இருந்ததில்ல. இப்போது நான் லைவாக ஒரு அனலைஸ் மாதிரி சொல்கிறேன். மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 80% தெரியும் கேப் டவுன் ஃபர்தராக எக்ஸ்டென்சிவாக ஆனது கிடையாது, ரெக்கவர் ஆகிருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த அனலைஸ் நான் பண்ண போகிறேன். நான் காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோடைய மார்க்கெட் டேட்டாவை நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் கீ டேட்டா கண்டிப்பாக நமக்கு டெசிஷன் எடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். ப்ரைமரி ட்ரெண்டு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஏன் இந்த ட்ரெண்டு ஃபர்தராக எக்ஸ்டென்சிவாக இல்லாமல் ஏன் ஆப்போசிட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஓகேங்களா, ஒரு 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் டவுன் நடக்கும்னு இருந்தது. 300 பாயிண்ட் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 200 பாயிண்ட் நடந்துட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலேயே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அது 200 300 ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த டவுனு ஈவன் நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா க்ரீனே வந்துருச்சு. ஸோ எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேப் டவுனில் நமக்கு குளறுபடிகள் கொடுக்க வாய்ப்பு. அதனால் நம்ம அதை கேப் டவுனை எப்படி கையாளணும் அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160லேருந்து 180 பாயிண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி க்ரீனில் காட்டுறான். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தாலே தெரியுங்க. ஸோ டவ் கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் அவுட்டு, எஸ்என்பி ஒரு 91 பாயிண்ட் அவுட்டு, நாஸ்டாக் ஒரு 317 பாயிண்ட் டவுனு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் நியூஸ் இருந்தது. இந்த மாதிரி நாம் ஃபார்ம் பேரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக ரேட் கட் அடுத்த இதில் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயம் ஆல்ரெடி
ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கொஞ்சம் ஒஸ்ட்டாக வந்தால் தான் ரேட் கட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கனால மார்க்கெட் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துக்கிச்சு. ஓகே, ரேட் கட் வந்து தள்ளி போகும், இல்லை டிலே ஆகும், இல்லை அடுத்த ரேட் கட்டுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஒரு 1.5% அளவு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அவுட்டு. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 180 பாயிண்ட் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.75%, 3% நியராக வந்து இறங்கியிருக்கு. ஏன் அது 3% நியராக இறங்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 60-70 பாயிண்ட் ஆல்ரெடி டவுனு. ஸோ எப்படி கணக்கு போட்டாலும் அது 1% வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி டவுன்லேருந்தே ஒரு 3% கேப் டவுன் ஆகிற மாதிரி தான் காட்டுறான். ஓகேங்களா, இப்போது சில விஷயங்களை நம்ம கீ டேட்டாவாக பார்க்கணும், இந்த இன்டென்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட் இந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டென்ஸ் வந்து நம்மளை எந்த அளவு பாதிக்கணும், எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்டென்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அப்போது இந்த இன்டென்ஸை நான் ரியலாக வந்து பார்க்குறச்ச பெரிய இன்டென்ஸ் இல்லை அப்படின்றதுனால நமக்கு கேப் டவுன் நடந்தாலும் ஈஸியாக ரெக்கவர் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது யூஎஸ் மார்க்கெட்டோடைய அங்கே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்துலேருந்து ஒரு 3 ரேட் கட் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் இந்தியாவில் வந்து ரேட் கட்டே பண்ணலை. ரேட் கட் பண்ணாமே நம்ம மார்க்கெட்டை நல்லா அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருக்குது. அவன் வந்து ரேட் கட் பண்ணிட்டு தான் இருக்கான். இவங்க இந்த காரணம், அதாவது நேற்று வந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரேட் கட்டை பாதிக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் தான் இருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு அவங்க மார்க்கெட்டு. இது நம்ம மார்க்கெட்டை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்ட்ரென்ஸே கிடையாது. என்னை பொறுத்த மட்டுக்கு நம்ம மார்க்கெட் இந்த கேப் டவுனை இறக்கி மார்க்கெட்டை வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு அதிகம். இது வந்து இந்த நியூஸை எப்படி இன்டென்ஸாக உள்வாங்கிக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ் மாதிரியான, அதாவது ஜெர்மனி மாதிரி மார்க்கெட்டு, இஸ்ரேல் மாதிரி மார்க்கெட்டு, யூரோப்பில் சில மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டைம் ஐ கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இந்த டாக்ஸ்லாம் 20,450 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் டைம் ஐ, இது வரைக்குமே இல்லாத ஹால் டைம் ஐ கிட்ட இருந்து நேற்றே 100 பாயிண்ட் அங்கேருந்து டவுன். ஓகேங்களா, அது க்ரீனில் இருந்தால் 100 பாயிண்ட் ஒரு 0.5% தான் இறங்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் இப்போ நமக்கு ஒரு 3/4% இருக்குல்ல, 3/4% நமக்கு வராது. மேக்ஸிமம் ஒரு 125 பாயிண்ட் கேப் டவுனாக இருக்கலாம். அந்த கேப் டவுன் கூட மண்டே மார்னிங் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த கேப் டவுனோட இன்டென்ஸ் அதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த இன்டென்ஸ் வந்து இட் அஃபெக்டிங் ஒன்லி யூஎஸ் மார்க்கெட்ஸா இல்லைனா ஆல் அதர் மார்க்கெட்ஸா? ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொரோனா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு குளோபலாக ஒரு மேக்ரோவாக ஃபுல் குளோபையே வந்து ஆட்டி வைக்கிற நியூஸாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டையும் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணோம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு கண்ட்ரி எஃபெக்ட் பண்ணுறதுனால பெருசாக இருக்காது அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வந்து பெருசாக இன்டென்ஸ் இல்லை. மண்டே மார்னிங் வந்து கண்டிப்பாக ஏஷியா மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ரெக்கவருக்குள்ளாகும். பிகாஸ் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டவுனு. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ரெக்கவர் காட்டும் போது ஏஷியா மார்க்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு. அடுத்து நம்ம கீ டேட்டா வந்து பார்க்கணும். முதல் டேட்டா ஃப்ரைடே வந்த டேட்டாவில் நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து ஒரு 2,200 கோடிக்கு விற்றுருக்கான். டிஐஐ வந்து நல்லாவே ஒரு 4,000 கோடிக்கு நேராக வாங்கியிருக்காங்க. அது விஷயம் கிடையாது. ஸோ அங்கே மார்க்கெட்டு கீப் ஆன் லோவரில் இருக்கும்போது அவன் விற்பானான்னு கேட்டிங்கன்னா விற்க மாட்டான். ஓகேங்களா, மார்க்கெட்டிங் வந்து ஒரு 500-1000 பாயிண்ட் போனால் தான் அவன் அதிகமாக விற்பான். ஸோ லோவர் மார்க்கெட்டில் அவனுக்கு விற்றா கேமே இல்லைல்ல. ஓகேங்களா, ஸோ இதுவே மார்க்கெட் ஒரு 2% மேலே விற்றா அவனுக்கு 2%க்கான கெயின் கிடைக்கும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டில் பெருசாக விற்பானான்னு கேட்டிங்கன்னா கேப் டவுன் ஆனாலும் பெருசாக கீழே ஃபர்தராக விழாது, ரெக்கவராக மார்க்கெட் ட்ரை பண்ணும் அப்படின்றது இது ஒரு காரணம். பிகாஸ் நம்ம மார்க்கெட்டே ஆல்ரெடி கீழே தான் இருக்குது அப்படின்றது ஒரு மாற்று கருத்து இல்லை. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நேற்றே தயாரானாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 1000 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. 730 கோடி ஒரு 158 கோடி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் விற்றுருக்காங்க. பெருசாக 1000 கோடி ஒன்றுமே இல்லை. அந்த 1000 கோடிக்கு 95 பாயிண்ட் நேற்றே அடிச்சாச்சு. ஸோ புதுசாக ரெடி ஆகிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கேப் டவுன் ஆனாலும் நம்ம மார்க்கெட் ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்றது இது மூலமாக எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷனில் அவன் பார்ட்டிசிபேஷனே பண்ணலை. ஸோ இது ஒரு அடிஷ்னல் காரணம். நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் மேலே எழுந்துக்கும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் கீ ஃபேக்டராக பார்க்க வேண்டியது நம்ம இந்த ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் வந்து என்னவா இருக்குன்னு. இது கொஞ்சம் ஒரு ரொம்ப அல்ட்ரா ஷார்ட் டேர்மில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் மொதல் விஷயம் ப்ரீமியம் ஸ்ட்ராடல் வந்து ஒரு நியர்லி ஒரு 310 பாயிண்ட் இருக்குது நிஃப்டிக்கு. ஸோ அடுத்த மணிலேருந்து 310 பாயிண்ட் ஈஸியாக நகரலாம். ஸோ 310 பாயிண்ட்டு தான் ஒரு மேஜராக வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனாக இருந்தாலும் ஆகும் மேக்ஸிமம். பட் இங்கே வந்து ஒரு 150 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ஆகலாம். 150 பாயிண்ட் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆகலாம். 150 பாயிண்ட் கண்டிப்பாக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இவங்க ஸ்ட்ராடல் ப்ரீமியமே 310 பாயிண்ட் கொடுத்துருக்கனால ஈஸியாக 300 பாயிண்ட் ரேலி ஆகலாம். ஸோ அதில் 150 பாயிண்ட்டுன்றது விஷயம் இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக மற்ற விஷயங்கள் இன்டென்ஸான நியூஸு எஃப்ஐ டேட்டா இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பட் ப்ரீமியம் வந்து இங்கே இருக்குது அப்படின்றதுனால ஒரு டவுன் போயிட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே வரலாம். அப்போ தான் அவனுக்கு கேம் இருக்குது. ஓகேங்களா,
அண்ட் அது மட்டும் பார்க்க வேணாம், ஏன்னா நமக்கு வீக்லி ஆப்ஷனில் சென்செக்ஸும் இருக்குது. இதோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியமும் பாருங்கள், ஒரு 350 350 700 பாயிண்ட்டுக்கு இருக்குது 1% அளவுக்கு. இதுவுமே 1% அளவுக்கு கீழே விழுந்துட்டு வரலாம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் ஆனாலும் மார்க்கெட் ரேலி ஆகும் அப்படின்றது தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க அனலைஸ் பண்ணணும். எந்த அளவு இன்டென்ஸு, கீ டேட்டா, ப்ரைமரி ட்ரெண்ட் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ப்ரைமரி ட்ரெண்டு நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி டவுனில் இருக்காங்க. ஸோ அவன் என்ன தான் கீப் ஆன் வந்து அவன் செல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு எஃப்ஐயோடைய டேட்டாவே நீங்கள் பாருங்களேன். எஃப்ஐயோடைய கேஷ் மார்க்கெட் செல்லிங்கே கூட எடுத்துக்கங்க. ஸோ எஃப்ஐயோடைய டெய்லி செல்லிங்கே பாருங்களேன். ஸோ அவன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும்போது பெருசாக செல் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா பெருசாக செல் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் 23,431 இருக்குது நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. அவன் இங்கே செல் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா அக்ராஸ் அவன் வந்து செக்யூரிட்டிஸ் வச்சுருக்கான், அக்ராஸ் வந்து அவன் ஈக்விட்டிஸ் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கூட மார்க்கெட் நம்ம மார்க்கெட் டவுனில் இருக்குது, ப்ரைமரி ட்ரெண்ட் டவுனில் இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு என்ன தான் 150 பாயிண்ட் வந்தாலும் அவன் அங்கே செல் பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக போயிட்டு நான் அங்கே போய்ட்டு என்னோடய கால் ஆப்ஷன் வச்சுருந்தேன், அந்த கால் ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் போய் புட் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடம் நீங்கள் தான் மாட்டுறீங்க. ஏன்னா பிகாஸ் அங்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் அடித்து மேலே வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இவன் ஃபர்தராக செல் பண்ணணும்னு முடிவு பண்ணால் மார்க்கெட்டை ஏற்ற விட்டு தான் கண்டிப்பாக பண்ணுவான். இதே இந்த மார்க்கெட் ப்ரைமரி ட்ரெண்டு டவுனில் இல்லாமல் மேலே இருக்குது, ஒரு 1000 பாயிண்ட் இங்கேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இடத்துல இந்த மாதிரி குளோபலாக வந்து கேப் டவுன் காட்டுறான்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். பிகாஸ் அங்கே ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று நடக்கும், கண்டிப்பாக ஷார்ட்டும் க்ரியேட் ஆகும். இந்த இடம் நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் சோல்டில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அவன் செல் பண்ணவும் வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணாலும் அவனுக்கு பெருசாக வந்து விஷயம் இருக்காது அப்படின்றது நான் நம்புகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ கேப் டவுன் நடந்தாலும் 80% இது வரையும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்டென்ஸான நியூஸ் இல்லாத அளவுக்கு இல்லாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு தான் இருந்திருக்கு. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. ஸோ செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம பொசிஷன் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. ரிஸ்க்கை கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நல்ல ஒரு ட்ரேடிங் வந்து கையில் இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.